ஹலோ. நம்ம இப்போ டேட்டா என்ட்ரி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி டேட்டா என்ட்ரி பார்க்கலாம். இப்போ டேட்டா என்ட்ரினா எல்லாருக்கும் தெரியும். ஒரு எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணி நம்மள ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபீல்டில் வந்து டேட்டா என்ட்ரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எக்ஸல் ஷீட்டில் எப்படி டேட்டா என்ட்ரி ஒரு ஸ்கூல் அட்மிஷன் டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ விட்டுட்டு செகண்ட் ரோல நம்ம சீரியல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், ஜெண்டர், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், இதெல்லாம் வந்து கிரிட் யூஸ் பண்ணி நம்ம அங்கே செலக்ட் பண்ணோம்னா ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மேட்டுக்கு நம்மளுக்கு வந்துடும். நம்மளுக்கு எந்த பிக்சல், எந்த வைஸ், எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேல இருக்கிற அலைன்மெண்ட் பாக்ஸ் நீங்க டிக் பண்ணீங்கன்னா இது எதுல இருக்குன்னா சென்டர் அலைன்மெண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கலர் கொடுக்க போறோம். மார்ஜின் அண்ட் சென்டர் செலக்ட் பண்ணிட்டு கலர் நம்ம பேஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் அட்மிஷன் டீட்டெயில்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அது நேம் கொடுத்துக்கலாம். ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் நம்ம என்ன கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 22 சைஸ் கொடுத்துக்கலாம். நம்ம போல்ட் பண்ணிட்டு நம்மளோட ஹெட்டிங் போல்ட் பண்ணிட்டு நம்ம ஃபாண்ட் ஸ்டைல் வேணும்னா நம்ம மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஹெட்டிங் கொடுத்துருக்கோம்ல அதுக்கு நம்ம கலர் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலரை அங்கே கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்காக ஒரு கலர் வந்து நம்ம ஸ்பெசிஃபையா அதுக்கு கொடுத்துக்கலாம். ஃபுல் ரோ என்ன 20 ஃபுல் ரோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம பார்டர்ஸ்ல போயிட்டு ஆல் பார்டர்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்டை கிரியேட் ஆகிடும். ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக தெரியல ரெக்கார்ட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் நான் எடிட் பண்ணும்போது நான் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி போடுறேன். போயிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கேப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு குயிக் ஆக்சஸ் டூல் பார் அதில் போயிட்டு பாப்புலர் கமாண்ட்ஸில் போயிட்டு ஆல் கமாண்ட்ஸ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் ஃபார்ம் இருக்கும்.
ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ரைட் சைட்ல வந்திருக்கும். ஓகே பண்ணிக்க. இப்போ நம்ம ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சீரியல் நம்பருக்குள்ள பெரிய ஸ்பேஸ் தேவைப்படாது, அதனால நம்ம சின்ன ஸ்பேஸே வச்சுக்கலாம். இன்னும் கூட ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணா உங்களுக்கு 1 2 3 4 வந்து கிடைச்சிடும். இது ஒரு சாம்பிள் தான். ஃபார்ம் நீங்க மேல செலக்ட் பண்ணீங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஸ்டூடண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம் எல்லாம் வந்துடும். இப்போ நீங்க இங்க டைப் பண்ணீங்கன்னா நம்பர் வைஸா அதுல போய் ஸ்டோர் ஆயிடும். ஓ சாரி, இருங்க நானு இங்க ட்ராக் பண்ணல, இங்க கொடுத்துருக்கணும். இப்ப தெரியுதா? இங்க இங்க கிளிக் பண்ணணும். ஃபார்ம்ஸ் மேல பேஜ் லேஅவுட் இருக்கு, அங்க போயிட்டு நம்ம ஃபார்ம்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நம்ம என்டர் பண்றோம். என்டர் பண்ணா நம்மளுக்கு நியூன்னு சொன்னா நம்ம அதே மாதிரி நியூ ரோல வந்து நம்மளுக்கு டிடக்ட் ஆகும். இதே மாதிரி நம்மளுக்கு எத்தனை ஃபார்ம்ஸ் லைன்ஸ் வேணுமோ அந்த ஃபார்ம் மூலயமா நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஈஸியா இருக்குல்ல? ஒரு செல்லா நம்ம இது பண்ணாம இது மூலயமா இது பண்ணிக்கலாம். பின்ன நம்மளுக்கு ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னாலும் இதுல ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, அதுல போய் எடிட் பண்றதுனால எடிட் பண்ணிருக்கலாம். அடுத்தது ஏதாச்சும் மிஸ்டேக் ஆச்சுன்னா எந்த ரோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நம்ம டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் நியூவா ஒன்று கிரியேட் பண்றேன் பாருங்க. ஸ்டூடெண்ட் நேம் ஜோஷ்வா குப்தா. ஜோஷ்வா குப்தாவோட டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், ஜெண்டர்லாம் ஆட் பண்றேன். ஆட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எக்ஸலில் வந்து டேட்டா என்ட்ரியாக ஃபார்ம் மூலயமா நம்ம ஃபில் பண்ணலாம்.